சந்தியா. சந்தியா என்ற பெயர்தான் ஜெயலலிதா வாழ்க்கையின் ஆதிப்புள்ளி. கணவர் ஜெயராமனின் மறைவுக்கு பிறகு குடும்பத்தையும் குழந்தைகளையும் வளர்த்ததோடு சினிமாவில் வெற்றிகரமான நடிகையாகவும் வலம் வந்தவர். ஜெயலலிதாவுக்கு தேவையான கல்வி, நாட்டியம் உள்ளிட்ட பயிற்சிகளை கொடுத்து பின்னாளில் ஜெயலலிதாவை ஒரு திரைப்பட நடிகையாக மிளிரச் செய்தவர் சந்தியா. அம்மு. ஜெயலலிதாவின் இயற்பெயர் கோமலவள்ளி. பின்னாளில் ஜெயலலிதா என மாற்றிக்கொண்டாலும் நண்பர்கள், உறவினர்கள் அம்மு என்றே அழைத்தனர். முக்கியமாக எம்ஜிஆர் அப்படித்தான் ஜெயலலிதாவை அழைத்தார். அரசியல் ரீதியாக ஜெயலலிதாவை கேலி செய்ய அம்மு என்கிற பதத்தையே எதிர்த்தரப்பினர் பயன்படுத்துவது வழக்கம். சர்ச்பாக். பணம் படைத்தவர்கள், பிரபலங்கள் வீட்டு பிள்ளைகள் படிக்கின்ற புகழ்பெற்ற பள்ளி சென்னை சர்ச்பாக் கான்வென்ட். தரமான கல்வியை போதித்த பள்ளி. அதில் படிக்க இடம் கிடைப்பதே சிரமம் என்ற சூழலில் ஜெயலலிதா தனது மெட்ரிகுலேஷன் படிப்பை சர்ச்பார்க்கில் தான் முடித்தார். ஆங்கிலம் உள்ளிட்ட பன்மொழிகள் ஜெயலலிதாவுக்கு பரிச்சயமானதில் சர்ச்பார்க்கின் பங்கு முக்கியமானது. வெண்ணிற ஆடை. ஜெயலலிதா நாயகியாக நடித்த முதல் தமிழ் திரைப்படம் வெண்ணிற ஆடை. ஸ்ரீதரின் இயக்கத்தில் உருவான அந்த படத்தில் நிர்மலா என்ற நாயகியும் நடித்தார். அவரும் பல படங்களில் நடித்தார். அவரும் அரசியலுக்கு வந்தார் என்ற போதும் அவரால் ஜெயலலிதா அளவுக்கு சோபிக்க முடியவில்லை. ஆயிரத்தில் ஒருவன். எம்ஜிஆரின் நாயகியாக ஜெயலலிதா நடித்த முதல் திரைப்படம் ஆயிரத்தில் ஒருவன். அதைத் தொடர்ந்து ஜெயலலிதாவின் செல்வாக்கு மின்னல் வேகத்தில் உயர்ந்தது. சரோஜா தேவி உள்ளிட்ட பலரும் எம்ஜிஆருக்கு துணையாக நடித்த போதும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி அளவுக்கு வேறெந்த ஜோடியும் புகழையும் சர்ச்சையையும் ஒரு சேர சம்பாதிக்கவில்லை. வேதா நிலையம். சென்னை போயஸ் கார்டனில் ஜெயலலிதா கட்டிய வீட்டின் பெயர் வேதா நிலையம். தாயார் சந்தியாவின் இயற்பெயர் வேதவள்ளியின் நினைவாகவே அந்த பெயரை வைத்தார் ஜெயலலிதா. பின்னாளில் சசிகலா, நடராஜன், இளவரசி உள்ளிட்டோரும் வேதா நிலையத்துக்குள் வரவே தமிழகத்தின் அதிகார மையமாகவே மாறியது வேதா நிலையம். எம்ஜிஆர். ஜெயலலிதாவின் வாழ்க்கையில் எம்ஜிஆர் என்ற ஆளுமை செலுத்திய தாக்கம் மிக பெரியது. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இணைந்து 28 படங்களில் நடித்தனர். ஜெயலலிதாவின் தனிப்பட்ட மற்றும் திரை வாழ்க்கையில் எம்ஜிஆர் கொடுத்த யோசனைகளும் வழிகாட்டல்களும் முக்கியமானவை. அதனால்தான் தன் சொந்த வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்த தான் அனுமதித்த இருவர் என்று தாயார் சந்தியாவையும் எம்ஜிஆரையும் குறிப்பிட்டிருந்தார் ஜெயலலிதா. காவேரி தந்த கலைச்செல்வி. சினிமாவில் நடிப்பதை நிறுத்திக் கொண்ட பிறகு நாட்டிய நாடகங்களில் கவனம் செலுத்தி வந்தார் ஜெயலலிதா. அந்த சமயத்தில் அவர் எம்ஜிஆரின் நட்பு வட்டத்திலும் இல்லை. இந்நிலையில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் உலகத் தமிழ் மாநாடு நடந்தபோது காவிரி தந்த கலைச்செல்வி என்கிற நாட்டிய நாடகத்தை நடத்தினார் ஜெயலலிதா. அதுதான் ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்க்கைக்கான ஆரம்ப புள்ளி. அண்ணாயிசம். எம்ஜிஆர் தான் அறிமுகப்படுத்திய சத்துணவு திட்டத்தை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தவே ஜெயலலிதாவை அரசியலுக்கு அழைத்து வந்தார். 80களின் தொடக்கத்தில் அதிமுகவில் இணைந்த அவருக்கு எம்ஜிஆர் கொடுத்த முதல் பரிசு புத்தகம். அது அதிமுகவின் கொள்கை விளக்க அறிக்கையான அண்ணாயிசம். சத்துணவு. அதிமுக உறுப்பினராக இருந்த ஜெயலலிதாவை சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினராக நியமித்தார் முதலமைச்சர் எம்ஜிஆர். பள்ளிகளில் இருக்கும் சத்துணவு மையங்களை ஆய்வு செய்வது, ஆலோசனை கொடுப்பது என்று அமைச்சருக்கு இணையாக செயல்பட்டார் ஜெயலலிதா. கொள்கை பரப்பு செயலாளர். அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் என்கிற முக்கியமான பதவியை ஜெயலலிதாவுக்கு கொடுத்தார் எம்ஜிஆர். அதிகார படிக்கட்டுகளின் முக்கியமான அந்த பதவியை கட்சிக்கு புதியவரான ஜெயலலிதாவுக்கு கொடுத்ததில் காளிமுத்து, STS, RM வீரப்பன் உள்ளிட்டோருக்கு வருத்தம். கட்சிக்குள் ஜெயலலிதாவுக்கான எதிரிகள் பட்டியல் உருவானது அதன் பிறகுதான். RM வீரப்பன். அதிமுகவின் கொள்கைகளை ஜெயலலிதா சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் அதிமுக இருக்கிறது என்று திமுக விமர்சித்த போது ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட கொள்கைகளை மக்களிடம் பரப்பும் பணியை செய்யும் பிரமுகர்தான் ஜெயலலிதா என்று விளக்கம் கொடுத்தவர் பின்னாளில் ஜெயலலிதாவின் எதிரியாக மாறிப்போன RM வீரப்பன். பிரச்சார பீரங்கி. திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தபோது அதிமுகவின் பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டவர் ஜெயலலிதா. அதுதான் ஜெயலலிதாவின் முதல் தேர்தல் பிரச்சார கூட்டம். அந்த தேர்தலில் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அதிமுக. அப்போது திமுகவின் பிரச்சார பீரங்கியாக பணியாற்றியவர் வைகோ. மேலவை உறுப்பினர். அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் என்ற முறையில் பிரச்சார பீரங்கியாக செயல்பட்ட ஜெயலலிதாவை கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினராக்கி டெல்லிக்கு அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர்.
அப்போது செய்தியாளர்கள் ஏன் கொல்லைப்புற வழியாக டெல்லிக்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, தவறாக சொல்லாதீர்கள், நான் ஒரு நாமினேட்டட் மெம்பர் என்று பதிலடி கொடுத்தார் ஜெயலலிதா. அண்ணாவின் இருக்கை. அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெயலலிதா அங்கே அண்ணா அமர்ந்திருந்த இருக்கையை தனக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரினார். அதற்காக அதிமுக மூத்த எம்பிக்கள் முயற்சி எடுத்து அண்ணாவின் இருக்கையை ஜெயலலிதாவுக்கு பெற்றுக் கொடுத்தனர். அழகான எம்பி. நாடாளுமன்றத்தில் ஜெயலலிதாவின் ஆங்கில பேச்சும் சுறுசுறுப்பான செயல்பாடும் பிரதமர் இந்திரா காந்தி உள்ளிட்ட பலரையும் கவர்ந்தன. அப்போது எம்பியாக இருந்த பிரபல எழுத்தாளர் குஷ்வந்த் சிங், அழகாக இருக்கும் பெண்கள் புத்திசாலியாக இருக்க மாட்டார்கள் என்ற கருத்தை ஜெயலலிதாவை பார்த்த பிறகு மாற்றிக்கொண்டேன் என்றார். புரூக்ளின். முதலமைச்சர் எம்ஜிஆர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அமெரிக்காவின் புரூக்ளின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது ஜெயலலிதாவின் உட்கட்சி எதிரிகள் களமாடத் தொடங்கினர். கட்சியிலிருந்து ஜெயலலிதாவை ஒதுக்கும் காரியங்கள் தொடங்கின. மருத்துவமனையில் இருந்த எம்ஜிஆரை பார்க்க கூட ஜெயலலிதா அனுமதிக்கப்படவில்லை. பாக்யராஜ். 1984 பொதுத் தேர்தலில் அதிமுகவின் பிரச்சார பீரங்கியாக யார் களமிறங்கப் போகிறார் என்ற கேள்வி எழுந்தபோது திரைப்பட இயக்குனர் கே பாக்யராஜை களமிறக்கினார் ஆர்.எம். வீரப்பன். அப்போது ஜெயலலிதாவுக்கு அழைப்பு தரப்படவில்லை. ஆனாலும் அதை பற்றி அலட்டிக் கொள்ளாமல் ஆண்டிப்பட்டியிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கினார் ஜெயலலிதா. 600 கூட்டங்கள். அமெரிக்காவிலேயே எம்ஜிஆர் இறந்துவிட்டார் என்ற வதந்தி தமிழக தேர்தல் களத்தில் பரவிக் கொண்டிருந்த போது எம்ஜிஆர் உயிருடன் இருக்கிறார் என்பதை அழுத்தமாக பதிவு செய்ய 600க்கும் அதிகமான பிரச்சார கூட்டங்களில் பேசினார் ஜெயலலிதா. அந்த தேர்தலில் அதிமுக பெற்ற பிரம்மாண்ட வெற்றியில் ஜெயலலிதாவின் பங்கு பிரதானமானது. கோட்டையில் சந்திப்பு. மருத்துவமனையில் படுத்துக்கொண்டே ஜெயித்திருந்த எம்ஜிஆர் தமிழகம் திரும்பி முதலமைச்சராக பதவியேற்றார். கோட்டைக்கு சென்று எம்ஜிஆரை சந்தித்து பேசினார் ஜெயலலிதா. அநேகமாக ஜெயலலிதா அமைச்சராவார் என்றன பத்திரிகைகள். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. அதில் ஜெயலலிதாவுக்கு மிகுந்த மன வருத்தம். கொள்கை பரப்பு செயலாளரின் அதிகாரம். அதிமுகவின் நிர்வாக கூட்டங்களை நடத்துகின்ற அதிகாரம் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளருக்கே உண்டு என்ற புதிய அறிவிப்பை அதிமுகவின் அதிகாரப்பூர்வ ஏடான அண்ணா இதழில் வெளியிட்டார் எம்ஜிஆர். அதன் மூலம் கட்சியில் ஜெயலலிதாவின் முக்கியத்துவம் மீண்டும் ஏறுமுகம் கண்டது. ஜெயலலிதா பேரவை. அதிமுகவுக்குள் ஜெயலலிதாவுக்கென்று தனியாக ஆதரவாளர்கள் உருவானார்கள். அவர்கள் ஆர்வ மிகுதியிலோ அல்லது ஆலோசனையின் பேரிலோ ஜெயலலிதா பேரவை என்ற அமைப்பை பல இடங்களில் தொடங்கினார்கள். அது எம்ஜிஆருக்கு அதிருப்தியை கொடுத்தது. விளைவு, செய்யாறு திருநெல்வேலி இடைத்தேர்தல் பிரச்சாரங்களுக்கு செல்ல ஜெயலலிதா அனுமதிக்கப்படவில்லை. செங்கோல். முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு திடீரென ரசிகர் மன்ற மாநாட்டை கூட்ட ஆர்வம் வந்தது. அந்த பொறுப்பை ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்தார். மதுரையில் நடந்த ரசிகர் மன்ற மாநாட்டில் 6 அடி உயர செங்கோலை ரசிகர்கள் எம்ஜிஆருக்கு பரிசளித்தனர். அதனை வாங்கிய கையோடு ஜெயலலிதாவிடம் கொடுத்தார் எம்ஜிஆர். அதிமுகவுக்குள் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்திய நிகழ்வு அது. ஈழத் தமிழருக்காக உண்ணாவிரதம். ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக அதிமுக சார்பில் மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்தார் எம்ஜிஆர். அப்போது செங்கல்பட்டு மாவட்ட உண்ணாவிரத போராட்டத்தை தலைமையேற்று நடத்தும் பொறுப்பை ஜெயலலிதாவிடம் கொடுத்தார் எம்ஜிஆர். ஆம், அப்போது ஈழத் தமிழர்களையும் விடுதலை புலிகளையும் ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் இருந்தார் ஜெயலலிதா. வித்தைக்காரன் தொப்பி. எம்ஜிஆரின் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த சூழலில் அதிமுக நாடாளுமன்ற குழுவின் தலைவர் பதவியிலிருந்து ஜெயலலிதா திடீரென நீக்கப்பட்டார். ஏனென்று கேட்டபோது எம்ஜிஆரிடமிருந்து ஃபேக்ஸ் வந்தது என்றார்கள். வித்தைக்காரன் தொப்பியிலிருந்து முயல் வருவது போல எம்ஜிஆரின் பெயரால் கடிதங்கள் வருவதாக விமர்சித்தார் ஜெயலலிதா. சசிகலா. சந்திரலேகா IAS வழியாக ஜெயலலிதாவுக்கு அறிமுகமானவர் வீடியோ கடை நடத்தி வந்த சசிகலா. ஜெயலலிதா பேசும் பொதுக்கூட்டங்களை வீடியோ எடுக்கும் பணியை செய்து கொடுத்து ஜெயலலிதாவுக்கு அறிமுகமாகி பிறகு தோழியாகவும் உடன்பிறவா சகோதரியாகவும் மாறி வேதா நிலையத்திலேயே தங்கிவிட்டார். நடராஜன். சசிகலாவின் கணவரான நடராசன் 80களில் ஜெயலலிதாவின் அரசியல் ஆலோசகர் போல செயல்பட்டவர். அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கு வரும் நெருக்கடிகளை களைவதில் நடராசனின் பங்களிப்பு முக்கியமானது. குறிப்பாக ஜெயலலிதா MLA-வாக இருந்தபோது அவர் எழுதிய ராஜினாமா கடிதம் சபாநாயகருக்கு கிடைக்காமல் செய்தவர் நடராசன். பின்னாளில் நடராசனை அதிமுகவில் இருந்தும் தனது நட்பு எல்லையிலிருந்தும் விலக்கிவிட்டார் ஜெயலலிதா. ராஜீவுக்கு கடிதம். முதலமைச்சர் எம்ஜிஆரின் உடல்நிலை மோசமாகியிருந்த சூழலில் தன்னை தமிழகத்தின் துணை முதல்வராக்க வேண்டும் என்று பிரதமர் ராஜீவுக்கு ஜெயலலிதா கடிதம் எழுதியதாக ஒரு சர்ச்சை எழுந்தது. அது ராஜீவ்காந்திக்கு ஜெயலலிதாவே நேரடியாக எழுதியதா அல்லது ஜெயலலிதாவின் செயலாளராக கருதப்பட்ட சேலம் கண்ணனின் வழியாக எழுதப்பட்டதா என்பதெல்லாம் இன்னும் புரியாத புதிர். எம்ஜிஆரின் உடல்.
முதலமைச்சர் எம்ஜிஆர் மரணம் அடைந்ததைத் தொடர்ந்து அவருக்கான இறுதி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வின் போது எம்ஜிஆரின் தலைமாட்டுக்கு அருகிலேயே பல மணி நேரங்கள் நின்றிருந்தார் ஜெயலலிதா. அப்போது அவரை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த அவரது எதிர்கோஷ்டியினர் முயற்சித்ததாகவும் நகங்களை கொண்டு அவரது கைகளை கீறியதாகவும் பின்னாளில் பதிவு செய்தார் ஜெயலலிதா. பீரங்கி வண்டி. எம்ஜிஆரின் உடல் ராணுவத்துக்கு சொந்தமான பீரங்கி வண்டியில் ஏற்றப்பட்ட போது அந்த வாகனத்தில் ஏற முயன்றார் ஜெயலலிதா. அப்போது ஜானகி எம்ஜிஆரின் உறவினர் ஒருவர் ஜெயலலிதாவின் நெற்றியில் கை வைத்து தள்ள தடுமாறி கீழே விழுந்தார் ஜெயலலிதா. அத்தனை பேர் முன்னிலையில் ஜெயலலிதாவுக்கு நிகழ்த்தப்பட்ட அந்த அவமதிப்பு ஜெயலலிதாவின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை. ஜானகி எம்ஜிஆர். எம்ஜிஆர் மரணம் அடைந்த பிறகு ஜானகி எம்ஜிஆரை முதல்வராக்கும் முயற்சிகள் அதிமுகவில் நடந்தன. அதில் ஜெயலலிதாவுக்கு துளியும் விருப்பமில்லை. என்றாலும் ஆர்எம்பி போன்றோரின் முயற்சியால் ஜானகி முதல்வரானார். அந்த நொடியில் அதிமுக இரண்டாக பிளவுபட்டது. ஜெயலலிதா அணி, ஜானகி அணி. ஜானகி எம்ஜிஆர், ஆர்.எம். வீரப்பன் உள்ளிட்டோர் தனியாகவும், ஜெயலலிதா, நெடுஞ்செழியன் உள்ளிட்டோர் தனியாகவும் செயல்பட்டனர். அதிமுக ஜெயலலிதா அணி, ஜானகி அணி என இரண்டு அணிகளாக உருவாகின. இப்போதுள்ள முதல்வர் இபிஎஸ் ஜெயலலிதா அணியைச் சேர்ந்தவர், ஓபிஎஸ் ஜானகி அணியைச் சேர்ந்தவர். நால்வர் அணி. ஜே அணியில் தனக்கு எதிராக செயல்பட்ட நெடுஞ்செழியன், பன்ருட்டி ராமச்சந்திரன், எஸ். திருநாவுக்கரசு, அரங்கநாயகம் ஆகிய நால்வரையும் திடீரென கட்சியிலிருந்து நீக்கி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார் ஜெயலலிதா. பிறகு இவர்கள் நால்வர் அணியாக செயல்பட்டனர். புதிய நால்வர். பழுத்த அனுபவசாலி தலைவர்களான நாவலர், பன்ருட்டியார் உள்ளிட்டோரை நீக்கிவிட்டு சேடப்பட்டி முத்தையா, கே.ஏ. செங்கோட்டையன், சேலம் கண்ணன், கருப்பசாமி பாண்டியன் ஆகிய நால்வருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் ஜெயலலிதா. சேவல் சின்னம். ஜானகி எம்ஜிஆர் அரசு கலைக்கப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது ஜெயலலிதா, ஜானகி இருவருமே இரட்டை இலைக்கு உரிமை கோரவே அந்த சின்னத்தை முடக்கிய தேர்தல் ஆணையம் ஜெயலலிதா அணிக்கு சேவல் சின்னத்தையும் ஜானகி அணிக்கு இரட்டைப்புறா சின்னத்தையும் ஒதுக்கியது. போடி நாயக்கனூர். அதுநாள் வரை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து நேரடியாக தேர்தலை சந்திக்காத ஜெயலலிதா 1989 தேர்தலில் அதிமுக ஜெயலலிதா அணி சார்பில் போடி நாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்போது அவரை எதிர்த்து ஜானகி அணி சார்பில் நின்றவர் வெண்ணிற ஆடை நிர்மலா. அந்த 27 பேர். திமுக, காங்கிரஸ், ஜானகி என்ற 3 எதிரிகளை எதிர்த்து களம் கண்ட ஜெயலலிதா அணிக்கு 1989 தேர்தலில் 27 எம்எல்ஏக்கள் கிடைத்திருந்தனர். அதன் மூலம் சட்டமன்றத்தில் இரண்டாவது பெரிய கட்சியானது ஜெயலலிதா அணி. எதிர்க்கட்சி தலைவர். திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த சமயத்தில் பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்து அதிமுக ஜெயலலிதா அணிக்கு கிடைத்தது. தான் வகித்து வந்த எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக சட்டமன்றத்தின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவரானார் ஜெயலலிதா. ஜெயலலிதா அணி, ஜானகி அணி இணைப்பு. அதிமுகவின் 2 அணிகளில் பலம் வாய்ந்தது ஜெயலலிதா அணி என்பது தேர்தல் மூலம் உறுதியான நிலையில் ஜெயலலிதா, ஜானகி அணிகளை இணைக்கும் முயற்சிகள் தொடங்கின. ஜானகி எம்ஜிஆரின் சம்மதத்துடன் அணிகள் இணைந்தன. மீண்டும் இரட்டை இலை. முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை ஜானகி எம்ஜிஆரின் சம்மதத்துடன் ஜெயலலிதா தலைமையிலான ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். அதற்காக ஜானகிக்கு பகிரங்கமாக நன்றி சொன்னார் ஜெயலலிதா. நிரந்தர பொதுச் செயலாளர். அதிமுக அணிகள் இணைந்து இரட்டை இலை சின்னம் மீட்கப்பட்ட பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜெயலலிதா. அந்த நாள் தொடங்கி இறக்கும் வரை அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளராகவே நீடித்தார் ஜெயலலிதா. மருங்காபுரியும் மதுரை கிழக்கும். இரட்டை இலை மீட்கப்பட்ட பிறகு நடந்த மருங்காபுரி, மதுரை கிழக்கு இடைத்தேர்தல்களில் அதிமுகவின் பொன்னுச்சாமியும் எஸ்.ஆர். ராதாவும் வெற்றி பெற்றனர். ஆளும் திமுகவை எதிர்த்து ஜெயலலிதா பெற்ற முக்கியமான வெற்றி இது. அந்த ராஜினாமா கடிதம். ஜெயலலிதா தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து சபாநாயகர் தமிழ் குடிமகனுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வெளியானது. ஆனால் அந்த கடிதத்தை தான் எழுதவில்லை என்று மறுத்துவிட்டார் ஜெயலலிதா. அந்த கருப்பு நாள் 25 மார்ச் 1989 அன்று தமிழக சட்டமன்றத்தில் மிகப்பெரிய கலவரம் வெடித்தது. ஜெயலலிதாவின் சேலை இழுக்கப்பட்டதாகவும் கருணாநிதியின் மூக்கு கண்ணாடி உடைக்கப்பட்டதாகவும் மிகப்பெரிய சர்ச்சை வெடித்தது. இன்றளவும் பரபரப்புடன் விவாதிக்கப்படும் புதிரான சம்பவம் அது. ராஜீவ்காந்தி. அதிமுக அணிகள் இணைந்த பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரசும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஜெயலலிதா தலைமையில் பெற்ற முதல் பெரிய வெற்றி இது. காலத்தின் கட்டாயம். எம்ஜிஆர் காலம் தொட்டு ஜெயலலிதாவின் அரசியல் எதிரியாக விளங்கிய ஆர்.எம். வீரப்பன்
திடீரென ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவில் இணைந்தார். அப்போது ஆர்.எம். வீரப்பன் பயன்படுத்திய காலத்தின் கட்டாயம் என்ற சொல்லாடல் தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று. அதிமுகவில் மு.க. முத்து. முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன் மு.க. முத்து தனது தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக திமுகவிலிருந்து விலகி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவில் இணைந்தார். கருணாநிதியின் வாழ்க்கையில் சந்தித்த சங்கட நிகழ்வுகளுள் இது முக்கியமானது. 356 தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளின் நடமாட்டம் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டதால் 356வது பிரிவை கொண்டு கருணாநிதி அரசை கலைக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன், பிரதமர் சந்திரசேகர் உள்ளிட்டோருக்கு அழுத்தம் கொடுத்தார் ஜெயலலிதா. சுப்பிரமணியன் சுவாமி. கருணாநிதி அரசை கலைக்க வேண்டும் என்கிற ஜெயலலிதாவின் கோரிக்கைக்கு மத்திய அமைச்சர் சுப்பிரமணியன் சுவாமியின் பேராதரவு கிடைத்தது. அப்படித்தான் ஜெயலலிதா சுப்பிரமணியன் சுவாமி நட்பு உருவானது. சந்திரசேகர். திமுக அரசை கலைக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு முன்னால் பிரதமர் ராஜீவ்காந்தி, சுப்பிரமணியன் சுவாமி உள்ளிட்டோர் வெளிப்படையான ஆதரவு கொடுத்ததால் திடீரென ஒரு நாள் திமுக அரசை கலைத்து அதிர்ச்சி கொடுத்தார் பிரதமர் சந்திரசேகர். பர்கூர் காங்கேயம். 1991 பொதுத் தேர்தலில் அதிமுகவும் ராஜீவ்காந்தியின் காங்கிரசும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தன. பர்கூர், காங்கேயம் என்ற 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டார் ஜெயலலிதா. ராஜீவ் படுகொலை. தமிழகத்துக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை ஸ்ரீபெரும்புதூரில் வைத்து கொலை செய்தனர் விடுதலை புலிகள். தேர்தல் நெருக்கத்தில் நடந்த அந்த சம்பவத்தால் ஏற்பட்ட அனுதாப அலை அதிமுக காங்கிரஸ் கூட்டணியை அபார வெற்றி பெற செய்தது. முதல்வர் ஜெயலலிதா. தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வரான முதல் பெண் என்ற பெருமை ஜெயலலிதாவுக்கு கிடைத்தது. அப்போது ஆண்டவன் மீது ஆணையிட்டு முதல்வராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் ஜெயலலிதா. காங்கேயம். பர்கூர், காங்கேயம் என்ற 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஜெயலலிதா காங்கேயம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். பின்னர் அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தலில் அமைச்சர் ஆர்.எம். வீரப்பன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மலிவு விலை மது ரத்து. திமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட மலிவு விலை மதுவை ரத்து செய்து முதல் உத்தரவை பிறப்பித்தார் முதலமைச்சர் ஜெயலலிதா. அதன் மூலம் பெண்களின் பேராதரவு ஜெயலலிதாவுக்கு கிடைக்க தொடங்கியது. ₹1 சம்பளம். மக்கள் சேவை செய்வதற்காகவே அரசியலுக்கு வந்து முதலமைச்சராக பதவியேற்றதாக சொன்ன ஜெயலலிதா தனக்கான மாத சம்பளமாக வெறும் ₹1 மட்டும் பெற்றுக் கொள்வதாக அறிவித்தார். தொட்டில் குழந்தை. குழந்தைகளை பெற்றுவிட்டு வளர்க்க விரும்பாத குழந்தைகளை அரவணைத்து வளர்க்க ஜெயலலிதா அறிமுகம் செய்த முக்கியமான திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம். தனது ஆட்சி காலத்தில் பல நல்ல திட்டங்களை அமல்படுத்தினாலும் தொட்டில் குழந்தை திட்டம் பெற்றுக் கொடுத்த புகழ் மிக பெரியது. நீங்க நல்லா இருக்கணும். மதுவிலக்கு திட்டத்தின் ஒரு பகுதியாக நீங்க நல்லா இருக்கணும் என்ற பெயரில் விழிப்புணர்வு பிரச்சார படம் எடுக்கப்பட்டது. அந்த படத்தில் ஜெயலலிதா முதலமைச்சராகவே ஒரு காட்சியில் நடித்துக் கொடுத்தார். அதுதான் ஜெயலலிதா நடித்த கடைசி படம். கச்சத்தீவு சபதம். சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா இந்திய அரசால் இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீட்டெடுப்பேன் என்று சபதம் எடுத்தார். ஆனால் இன்று வரை கச்சத்தீவு இலங்கையுடனேயே இருக்கிறது. அமைச்சரவை மாற்றம். முதலமைச்சர் ஜெயலலிதா தனது அமைச்சர்களை அடிக்கடி நீக்கியும் சேர்த்தும் உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார். அமைச்சர்களை சேர்ப்பதும் நீக்குவதும் முதலமைச்சரின் பிரத்யேக உரிமை என்ற போதும் ஜெயலலிதாவின் செயல் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானது. மகளிர் காவல் நிலையம். பெண்களின் பிரச்சனைகளை கையாள்வதற்கென முழுக்கவே பெண்களை காவலர்களாக கொண்ட அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்கினார் ஜெயலலிதா. தமிழகத்தின் முதல் பெண் முதல்வரான ஜெயலலிதாவின் முக்கியமான சாதனை இது. தேர்தல் மூலம் பொதுச் செயலாளர். அதிமுகவின் பொதுச் செயலாளர் கட்சியின் முதன்மை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது அதிமுகவின் அமைப்பு விதி. அந்த விதியின்படி 1993 தான் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மட்டுமே. சமூக நீதி காத்த வீராங்கனை. தமிழ்நாட்டில் அமலில் இருந்த 69% இடஒதுக்கீட்டுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பால் ஆபத்து வந்தபோது அதை காப்பாற்ற சட்டமன்றத்தில் தனிச்சட்டம் நிறைவேற்றினார் ஜெயலலிதா. அதற்காக சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை ஜெயலலிதாவுக்கு கொடுத்தார் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி. மெரினா உண்ணாவிரதம். காவிரி நடுவர் மன்ற இடைக்கால தீர்ப்பின்படி தமிழகத்துக்கு தர வேண்டிய நீரை தர கர்நாடக அரசு மறுத்தபோது
சென்னை மெரினா கடற்கரையில் உண்ணாவிரதம் தொடங்கினார் முதலமைச்சர் ஜெயலலிதா. இந்தியா முழுக்க அதிர்வுகளை ஏற்படுத்திய அந்த உண்ணாவிரதம் பிரதமர் நரசிம்மராவின் தலையீட்டால் முடிவுக்கு வந்தது. நேரு ஸ்டேடியம். ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் உருவான தமிழகத்தின் அடையாளங்களுள் ஒன்று நேரு விளையாட்டரங்கம். சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்காக சர்வதேச தரத்துடன் கட்டப்பட்ட நேரு விளையாட்டரங்கம் ஆசியாவிலேயே மிகப்பெரியது. பாபர் மசூதி. அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட சம்பவம் இந்தியா முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அயோத்தி விவகாரத்தில் பெரும்பான்மை மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்று ஜெயலலிதா பேசினார். அந்த பேச்சு சிறுபான்மை மக்களிடம் அதிருப்தியை உருவாக்கியது. சசிகலாவின் இருக்கை. முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தபோது சட்டமன்றத்தில் நடந்த விழாவில் அவரது உடன்பிறவா சகோதரியான சசிகலாவை சட்டமன்றத்திற்கு அழைத்து வந்ததோடு துணை சபாநாயகர் அமர வேண்டிய இருக்கையையும் அவருக்கு கொடுத்தார். அது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியது. உலகத் தமிழ் மாநாடு. அண்ணா எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடந்தது போலவே ஜெயலலிதாவின் ஆட்சியிலும் உலகத் தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஏற்பாட்டில் தஞ்சாவூரில் நடந்த 8வது உலகத் தமிழ் மாநாடு பிரம்மாண்டத்துக்கு புகழ் பெற்றதோடு சர்ச்சைகளுக்கும் உள்ளானது. மகாமகம். கும்பகோணம் மகாமக குளத்தில் புனித நீராடுவதற்காக முதலமைச்சர் ஜெயலலிதா வந்தார். குளத்தில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் நீராடினர். பிரம்மாண்டமாக நடைபெற்ற மகாமக திருவிழாவில் பங்கேற்கவும் ஜெயலலிதாவை பார்க்கவும் வந்த கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலால் 48 பேர் பலியாகினர். ராஜீவின் ரத்தம். சுமூகமாக சென்று கொண்டிருந்த அதிமுக காங்கிரஸ் உறவில் திடீரென ஒரு சிக்கல் ஏற்பட்டது. அதற்கு காரணம் கடந்த தேர்தலில் ராஜீவ்காந்தியின் இரத்தத்தால் தான் முதல்வராகவில்லை என்று ஜெயலலிதா பேசியதுதான். வெடிகுண்டு கலாச்சாரம். திரைப்பட இயக்குனர் மணிரத்னம் வீட்டில் வெடிகுண்டு வீசப்பட்ட நிகழ்வு தமிழ்நாட்டில் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவிவிட்டதாக நடிகர் ரஜினிகாந்த் பேசினார். அதன் மூலம் ஜெயலலிதா ரஜினிகாந்த் இடையே மோதல் வெடித்தது. வளர்ப்பு மகன். சசிகலாவின் சகோதரி மகன் VN சுதாகரனை வளர்ப்பு மகனாக தத்தெடுத்துக் கொண்ட ஜெயலலிதா அவருக்கு நடிகர் சிவாஜியின் பேத்தியை திருமணம் செய்து வைத்தார். ஆடம்பரத்தின் உச்சமாக நடந்த அந்த திருமண விழா மிகப்பெரிய சர்ச்சைகளுக்கு வித்திட்டது. JJ திரைப்பட நகர். தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை தரமணியில் கட்டப்பட்ட பிரம்மாண்ட திரைப்பட நகருக்கு ஜெயலலிதாவின் பெயர் சூட்டப்பட்டது. அதற்கு நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சென்னாரெட்டி. தமிழகத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட சென்னாரெட்டிக்கும் முதல்வர் ஜெயலலிதாவுக்கும் இடையே பலத்த கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. கோப்புகள் கையெழுத்தாவது தொடங்கி பல விஷயங்களில் சர்ச்சைகள். அதன் உச்சம்தான் சென்னாரெட்டி குறித்து ஜெயலலிதா சொன்ன தனிப்பட்ட விமர்சனம். ஆண்டவனே வந்தாலும். 1996 தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக தமாக கூட்டணிக்கு ஆதரவாக பேசிய ரஜினிகாந்த் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்றார். அந்த வாக்கியம் தேர்தல் முடிவில் எதிரொலித்தது. சுகவனம். 1996 தேர்தலில் மீண்டும் பர்கூர் தொகுதியில் போட்டியிட்ட ஜெயலலிதா திமுக வேட்பாளர் AG சுகவனத்திடம் தோல்வியடைந்தார். அந்த தேர்தலில் அதிமுகவுக்கு வெறும் 4 தொகுதிகளே கிடைத்திருந்தன. கைது. திமுக ஆட்சி காலத்தின் ஜெயலலிதா மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்கள் மீது கலர் டிவி ஊழல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன. ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவை கைது செய்து சிறையில் அடைத்தது கருணாநிதி அரசு. சொத்து குவிப்பு. மாதம் ₹1 மட்டுமே சம்பளம் வாங்கிய ஜெயலலிதா 5 ஆண்டுகளில் 60 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக சொத்து சேர்த்தது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில்தான் விடுதலை, தண்டனை, சிறை, விடுவிப்பு என்று பலவற்றை எதிர்கொண்டார் ஜெயலலிதா. அவரது அரசியல் வாழ்க்கையில் சொத்து குவிப்பு என்ற வார்த்தை தவிர்க்க முடியாத ஒன்று. டான்சி. அரசுக்கு சொந்தமான டான்சி நிலத்தை அரசு ஊழியரான ஜெயலலிதா வாங்கியது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டு இறுதியில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதன் காரணமாகவே பின்னாளில் ஜெயலலிதா பதவி இழக்க வேண்டிய சூழல் உருவானது. இறுதியில் டான்சி வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார் ஜெயலலிதா. வாஜ்பாய். தேர்தலில் தோல்வியடைந்திருந்த ஜெயலலிதா மீண்டும் வெற்றி பெற 1998 மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார். அந்த கூட்டணியில் வைகோ, ராமதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றனர். தேர்தலின் முடிவில் வாஜ்பாய் அரசு அமைந்தபோது அந்த அரசில் அதிமுக இடம்பெற்றது. செலக்டிவ் அம்னீஷியா. வாஜ்பாய் அரசில் அதிமுக இடம்பெற்றிருந்த நிலையில் பாஜகவின் மூத்த தலைவர்களோடு ஜெயலலிதாவுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதன் உச்சமாகவே அத்வானி செலக்டிவ் அம்னீஷியாவால் பீடிக்கப்பட்டுள்ளதாக விமர்சித்தார் ஜெயலலிதா. டீ பார்ட்டி. வாஜ்பாய் அரசுக்கான ஆதரவை திரும்பப் பெற முடிவெடுத்தார் ஜெயலலிதா.
அது குறித்து பேச சுப்பிரமணியன் சுவாமியின் முயற்சியால் டீ பார்ட்டி ஏற்பாடானது. அந்த விருந்தில் சோனியாவும் ஜெயலலிதாவும் சந்தித்து பேசினர். அந்த டீ பார்ட்டி தான் வாஜ்பாய் அரசை வீழ்த்தியது. மன்னிப்பு. பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்காக சிறுபான்மை மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரிய ஜெயலலிதா, எதிர்காலத்தில் எந்த காரணத்தை முன்னிட்டும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என உறுதிமொழி கொடுத்தார். ஆனால் 4 ஆண்டுகளில் அந்த உறுதிமொழியை ஜெயலலிதா மீறியது தனிக்கதை. ஆண்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி, பர்கூர், புவனகிரி 2001 சட்டமன்ற தேர்தலில் ஆண்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி, பர்கூர், புவனகிரி ஆகிய 4 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்தார் ஜெயலலிதா. ஒருவர் 2 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடக்கூடாது என்ற விதிமுறையை மீறியதால் அவரது 4 வேட்புமனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன. ஃபாத்திமா பீவி 2001 சட்டமன்ற தேர்தலில் பிரம்மாண்ட கூட்டணி அமைத்து வெற்றி பெற்ற ஜெயலலிதாவுக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் ஃபாத்திமா பீவி. டான்சி வழக்கில் சிறை தண்டனை பெற்ற ஜெயலலிதாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தது தவறு என்ற விமர்சனம் பலமாக எழுந்தது. நள்ளிரவு கைது. கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா கைது செய்யப்பட்டது போல ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மேம்பால முறைகேடு வழக்கில் திமுக தலைவர் கருணாநிதி நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார். ஓபிஎஸ் ஜெயலலிதா பதவியேற்றதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து ஜெயலலிதாவின் முதல்வர் பதவி பறிபோனது. அவருக்கு பதிலாக வருவாய்த்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரானார். ஆண்டிப்பட்டி டான்சி வழக்கு மேல்முறையீடு ஜெயலலிதாவுக்கு சாதகமாக வரவே மீண்டும் முதலமைச்சராக தயாரானார் ஜெயலலிதா. அப்போது ஜெயலலிதா போட்டியிட வசதியாக ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ தங்க தமிழ்ச்செல்வன் பதவி விலகினார். அந்த தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல்வரானார் ஜெயலலிதா. மதமாற்ற தடை சட்டம். கட்டாய மதமாற்றத்தை தடுக்கும் வகையில் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தார் ஜெயலலிதா. கோயில்களில் ஆடு, கோழி பலியிடுவதற்கு தடை விதித்தார். இந்த இரண்டும் மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தின. பொடா வாஜ்பாய் அரசு கொண்டு வந்த பொடா சட்டத்தை பயன்படுத்தி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சிறையில் அடைத்தார் ஜெயலலிதா. விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசினார் என்பதுதான் வைகோ மீதான குற்றச்சாட்டு. வீரப்பன் என்கவுண்டர். பல ஆண்டுகளாக சந்தனமர கடத்தலில் ஈடுபட்டு தமிழக, கர்நாடக அரசுகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த வீரப்பனை பிடிக்க ஜெயலலிதா அரசு தீவிர நடவடிக்கையை எடுத்தது. அதன் நீட்சியாக வீரப்பன் தமிழக காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டார். டாஸ்மாக் மது விற்பனை. எம்ஜிஆர் தொடங்கிய டாஸ்மாக் நிறுவனத்தின் வழியாக நேரடி மதுபான விற்பனையை தொடங்கியது ஜெயலலிதா அரசு. மதுவிலக்கை ரத்து செய்தார் கருணாநிதி என்ற குற்றச்சாட்டுக்கு நிகராக அரசே மது விற்பனையில் ஈடுபட காரணமானவர் ஜெயலலிதா என்ற விமர்சனம் இன்றும் தொடர்கிறது. சங்கராச்சாரியார் கைது. சங்கரராமன் கொலை வழக்கில் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்ட காஞ்சி சங்கராச்சாரியார்களான ஜெயேந்திரரையும் விஜயேந்திரரையும் கைது செய்தது ஜெயலலிதா அரசு. அதனால் அதிருப்தி அடைந்த இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் ஜெயலலிதாவை இந்து துரோகி என்று காட்டமாக விமர்சித்தார். மைனாரிட்டி அரசு. ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லாத நிலையில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்தார் கருணாநிதி. அதனால் அந்த அரசை 5 ஆண்டுகளுக்கும் மைனாரிட்டி அரசு என்றே விமர்சித்தார் ஜெயலலிதா. ஒற்றை தலைவி. 2006 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அரசு தோல்வியுற்ற போதும் மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக அதிமுக அமர்ந்தது. அப்போது அவைக்கு வந்த அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் மறுநாள் தனியொரு நபராக சட்டமன்றம் வந்து திமுக அரசை விமர்சித்து பேசினார் ஜெயலலிதா. ஜெயலலிதா விசஸ் விஜயகாந்த். 2011 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயகாந்தின் தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்ற ஜெயலலிதா சில மாதங்களிலேயே அந்த கூட்டணியை முறித்துக் கொண்டார். விஜயகாந்துடன் கூட்டணி வைத்ததற்காக வெட்கப்படுவதாக சட்டமன்றத்திலேயே பேசினார் ஜெயலலிதா. மோடி விசஸ் லேடி. 2014 மக்களவைத் தேர்தலில் மோடி அலை தீவிரமாக வீசுவதாக ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய ஜெயலலிதா இந்த தேர்தலின் முடிவில் மோடியா லேடியா என்பதை பார்த்துவிடலாம் என்று சவால் விட்டார். அந்த சவாலில் வெற்றியும் பெற்றார் ஜெயலலிதா. பிறகு பிரதமர் மோடியே ஜெயலலிதாவின் வீட்டுக்கு வந்து விருது சாப்பிட்டார். எங்கூர் இரட்டை இலை. 2014 மக்களவைத் தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல் இரண்டிலும் அனைத்து தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளர்களை நிறுத்தினார் ஜெயலலிதா. உண்மையில் எம்ஜிஆரை எடுத்திராத துணிகர முடிவு. ஆனாலும் அது ஜெயலலிதாவுக்கு வெற்றியை கொடுத்தது. பரப்பன அக்ரஹாரா. சொத்து குவிப்பு வழக்கில் நீதிபதி குன்ஹாவால் தண்டனை விதிக்கப்பட்டு பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்டார் ஜெயலலிதா. அந்த சிறைவாசம் ஜெயலலிதாவின் வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத அத்தியாயம். அப்போலோ. உடல்நிலை பாதிக்கப்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உயர் மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட போதும் 75 நாள் போராட்டத்துக்கு பிறகு ஜெயலலிதா மரணமடைந்தார். மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்ட விதத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்ற விமர்சனத்தின் நீட்சியே நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான விசாரணை ஆணையம்